50%. இவனோட எபிடமாலஜி பார்த்தோம்னா மோஸ்டா இவன் வந்துட்டு ஆப்பிரிக்கால இருந்து தான் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுமா. அதுக்கப்புறம் வந்துட்டு மிடில் ஏஷியா இந்த இடத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆகலாம். இங்கே ரெட் கலர் மார்க்கிங்ஸ்ல தான் வந்துட்டு இவன் நிறையா வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகிறான் பீப்புள்ஸுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு எண்டமிக் டிசீஸாக ஆப்பிரிக்காவில் இருந்துருக்கு. அடுத்து வந்துட்டு இந்த டிக் பைட்ஸ் மூலியமா தான் வந்துட்டு ஹியூமன்ஸ் மட்டும் இவன் டிரான்ஸ்மிஷன் ஆகும். இவனோட டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு டிக் பைட்ஸ் மூலியமா இல்லைனாலும் இப்போ இன்ஃபெக்டட் பிளட்டோ இல்லை டிஷ்யூஸோ வந்துட்டு நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது இந்த டிசீஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் ஹியூமன்ஸுக்கு. இதான் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன். இந்த டிக்ஸ் மூலியமா வந்துட்டு லைஃப் ஸ்டாக் ஹேண்டில் பண்ணுற பீப்புள்ஸ் இருக்காங்க, லைக் ஃபார்மர்ஸ், அப்புறம் வந்துட்டு வெட்டரினியன்ஸ் வந்துட்டு டாக்ஸ் கேட்ஸு அப்புறம் இந்த லைஃப் ஸ்டாக்கான கேட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸாமின் பண்ணல அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் வந்துட்டு பேர்ட்ஸ் மூலியமா கூட வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம சிம்டம்ஸ் பார்க்க போகிறோம். வாட் ஆர் தி சிம்டம்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைல்ட், மாடரேட், அப்புறமா மைல்ட், மாடரேட், சிவியர் அந்த மாதிரி போயிருக்கோம். இப்போ வந்து அனிமல்லேருந்து ஹியூமனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதை நம்ம ஜூனோட்டிக் டிசீஸ் சொல்லுவோம். இந்த டிக் பைட்ஸ் மூலயமா இந்த டிக் பைட் பண்ணுறது மூலயமா நார்மலாக நம்மளுக்கு என்ன காசம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாதாரணமான ஃபீவர், ஒரு ஃப்ளூ அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். வந்த பிறகு நம்மளோட சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும்? ஹெடேக் இருக்கலாம், டிசீனஸ் இருக்கலாம், வேறு என்ன மசில் கிராம்ஸ் இருக்கலாம், ஹை ஃபீவர் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஃபர்தராக போகும்போது என்ன வரும்னா அப்டாமினல் பெயின் வந்து வரும். அப்டாமினல் பெயின் அப்புறம் வந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும். எங்கெல்லாம் ப்ளீடிங் இருக்குன்னா நோஸில், கம்ஸில், அப்புறம் வந்து அண்டர் தி ஸ்கின்ல வந்து ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஹைலோமா ஜீனஸ் மூலயமா தான் வந்து அதாவது அந்த ஜீனஸில் இருக்கக்கூடிய டிக்ஸ் மூலமாக தான் வந்து இந்த சிசி ஃபீவர் வந்து நமக்கு வருது. இதோட காமன் சிம்டம் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, காமன் சிம்டம் ப்ளீடிங். ப்ளீடிங் என்னன்னா எப்போ சிவியராக போதோ அப்போ தான் நமக்கு வந்து ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. வாட் ஆர் தி காம்ப்ளிகேஷன்ஸ்? என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னா ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இன்னும் சிவியராக வந்து போகும்போது ஃபஸ்ட்டு ஏற்படக்கூடியது ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன். அப்புறம் வந்து நியூரலாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து ஜாஸ்தி நம்ம உடம்புல இருக்கும். ஆர்கனில் வந்து இன்டர்னல் ப்ளீடிங் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து காம்ப்ளிகேஷன். அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். யாருக்கெல்லாம் மோஸ்ட்லி இது வரும் அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வெட்டேரியன் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க யாரெல்லாம் வந்து இந்த இன்ஃபெக்டட் ஆனிமலோட பிளட்டோட டிஷ்யூவோட டைரெக்டாக கான்டாக்ட் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஃபீவர், இந்த சிசிஹெச்எஃப் இந்த ஃபீவர் வந்து வரும். வேறு வந்து டயக்னோசிஸ் என்னென்ன டயக்னோஸ் பண்ணலாம்னா மாலிகுலர் அப்புறம் செரோலாஜிக்கல். செரோலாஜிக்கல் வந்து பார்த்தோம்னா எல்ஐசா அப்புறம் வந்து ஐஎஃப்டி டெஸ்ட் மூலயமா வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மாலிகுலர் டெஸ்ட்டை பார்த்தோன்னா ஆர்டிபிசிஆர் மூலயமா வந்து பண்ணலாம். ப்ரிவென்ஷன் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பர் ஹைஜீன் இருக்கணும். எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ப்ராப்பரான டிஸ்போசல்ஸ் இருக்கணும். ஸோ பிளட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணணும். எக்யூப்மெண்ட் ஹேண்டிலிங் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்பரான ட்ரெஸ், ப்ராப்பர் ஹைஜீன்